ஐபிஎல் போட்டியில் இன்றைய பகல் நேர ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் ஹைதராபாத்தில் மோதின. டாஸ் வென்ற ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக் பந்துவீச்சை தேர்வு செய்தார். முதல் ஓவரில் அபிஷேக் சர்மா 2 பவுண்டரிகள் அடித்து அதிரடியை தொடங்கி வைத்தார். டிராவிஸ் ஹெட்டும் அவருடன் இணைந்து சிக்சர்களை நொறுக்கினார். தீக்ஷணா பந்தில் 24 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் அபிஷேக் சர்மா. அடுத்து வந்த இஷான் கிஷனும் சன்ரைசர்ஸ் பாணியில் அதிரடியாக விளையாடினார். பவர் பிளே முடிவில் சன்ரைசர்ஸ் 94 ரன்கள் குவித்தது. எல்லோருக்கும் தலைவலியை கொடுக்கும் டிராவிஸ் ஹெட் 21 பந்துகளில் அரை சதம் அடித்தார். சிஎஸ்கேவிலிருந்து சென்ற துஷார் தேஷ்பாண்டே ஹெட்டை 67 ரன்களுக்கு வீழ்த்தினார். 10 ஓவர்களில் 135 ரன்கள் எடுத்து மிகப்பெரிய ஸ்கோருக்கு தயாராக இருந்தது சன்ரைசர்ஸ். ஆர்ச்சர் ஓவரில் 3 சிக்சர்களை அடித்த இஷான் கிஷன் 25 பந்துகளில் அரை சதம் அடித்தார். அதிரடிக்கு நடுவே நிதிஷ்குமார் ரெட்டி 30 ரன்களுக்கு தீக்ஷணா சுழலில் வீழ்ந்தார். 15 ஓவர்களில் சன்ரைசர்ஸ் 208 ரன்கள் எடுத்திருந்தது. முதல் 50 ரன்களை 25 பந்துகளில் எட்டிய இஷான் கிஷன் அடுத்த 50 ரன்களை 20 பந்துகளில் எட்டி 45 பந்துகளில் சதம் அடித்து ஐபிஎல் 2025 போட்டியை அமர்க்களமாக தொடங்கியுள்ளார். சன்ரைசர்ஸ் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 286 ரன்கள் குவித்தது. இஷான் கிஷன் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 47 பந்துகளில் 106 ரன்கள் எடுத்தார். 4 ஓவர்களில் 76 ரன்கள் கொடுத்த ஆர்ச்சர் ஐபிஎல் போட்டியில் ஓர் ஆட்டத்தில் அதிக ரன்கள் கொடுத்தவர் என்கிற மோசமான சாதனையை படைத்தார். ராஜஸ்தானுக்கு இம்பாக்ட் வீரராக களமிறங்கிய சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடினாலும் சிஎஸ்கேவிலிருந்து சென்ற சிமர்ஜித் சிங் ஓவரில் ஜெய்ஸ்வாலும் ரியான் பராகும் ஆட்டமிழந்தார்கள். நிதிஷ் ராணா ஆட்டமிழந்தவுடன் களமிறங்கிய துருவ் ஜுரேல் வந்தவுடனே கமின்ஸ் ஓவரை நொறுக்கினார். 6 ஓவர்களில் 77 ரன்கள் எடுத்தது ராஜஸ்தான். சஞ்சு சாம்சன் 26 பந்துகளில் அரை சதம் அடிக்க 10 ஓவர்களில் ராஜஸ்தான் 108 ரன்கள் எடுத்த போதே ஆட்டத்தின் முடிவு தெரிந்துவிட்டது. எனினும் கடைசி 10 ஓவர்களில் ராஜஸ்தான் பேட்டர்கள் போராடினார்கள். சிமர்ஜித் சிங் ஓவரில் 3 சிக்சர்களை அடித்த துருவ் ஜுரேல் 28 பந்துகளில் அரை சதம் அடித்தார். 66 ரன்களில் சஞ்சு சாம்சனும் 70 ரன்களில் ஜுரேலும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தார்கள். சுபம் துபே, ஹெட்மயரின் கடைசி நேர அதிரடி ஆட்டம் பலனளிக்கவில்லை. 20 ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி 242 ரன்கள் மட்டுமே எடுத்து 44 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. சொந்த மண்ணில் வெற்றி பெற்ற சன்ரைசர்ஸ் இம்முறையும் எதிரணிகளுக்கு அச்சமூட்டும் அணியாக காட்சியளிக்கிறது.